தோழியர் ஐவரை துயிலெழுப்பி ஆண்டாள் இப்போது 6வது தோழி வீட்டின் முற்றத்தில் நின்று கற்றுக்கறவை என்ற பாசுரத்தால் அழைக்கிறாள். கற்றுக்கறவை என்றால் இளமையிலேயே பால் கறக்கும் மாடுகள். கோகுலத்தில் வாழும் ஒரு கோபாலர் ஒரே சமயத்தில் பல மாடுகளிடம் பால் கறப்பதில் வல்லவர். அது மட்டும்தானா, எதிரிகளின் இடத்திற்கே சென்று அவரது பகைமையை அழிக்கக்கூடியவர். அதாவது லாபகமாக பாலையும் கறப்பவர், வீரத்தோடு எதிரிகளையும் வீழ்த்துபவர். அப்படிப்பட்ட கோபாலரின் பொன்னான மகளே, புற்றுக்குள் இருக்கும் பாம்பு தன்னை சுருக்கிக் கொண்டு இருப்பது போல சிறுத்த இடை கொண்ட அழகு மயிலே, எழுந்து வாமா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய முற்றத்தில் நின்று அந்த முகில்வண்ணனின் பேர் பாட காத்திருக்கிறோம். முகில்வண்ணனாம் அந்த கண்ணனின் பெருமைகளை பாட வேண்டாமா? உன்னையும் அழைத்துச் சொல்ல காத்திருக்கிறோம் அம்மா, எழுந்து வா. அசையாமல் பேசாமல் இருக்கிறாயே செல்வ பெண்ணே, இதற்கு மேலும் நீ உறங்குவதில் அர்த்தமில்லை அம்மா. தோழியே எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள். வானத்து முகிலை பார்த்தால் ஆனந்தத்தில் மயிலாடும், அதுபோல் கண்ணனின் பெயர் சொன்னால் தோழி ஓடி வருவாள் என்ற நோக்கத்தில் இறைவனை முகில்வண்ணன் என்றும் தோழியை புனமையில் என்றும் ஊமைப்படுத்துவது வியக்க வைக்கிறது. ஆண்டாள் தமிழை ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.